பிகைன்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் வெண்ணிலா கபடி குழு நான்மகால இயக்குனர் சுசீந்திரன். என்னுடைய 3வது படம் அழகர் சாமியின் குதிரை. அழகர் சாமியின் குதிரை இது வந்து பாஸ்கர் சக்தி அவருடைய நாவலை தழுவி எடுக்கப்படுற படம். இது வந்து மதன் சார் வந்து வினீத் அண்ட் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். அந்த மதன் சார் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து ஒரு 1981 அது மாதிரியான காலகட்டங்கள் நடக்கக்கூடிய ஒரு கதை. இந்த படத்தில் வந்து தேனீஸ்வர் ஜெயச்சந்திரன், தேனீஸ்வர் வந்து கேமராமேன், அவர் அறிமுகப்படுத்துகிறோம். தென் ஜெயச்சந்திரன் ஆர்ட் டைரக்டர் அறிமுகப்படுத்துகிறோம். இது எல்லாருமே என்னுடைய முந்தைய படங்களில் ஒர்க் பண்ண எடிட்டர் காசி விஸ்வநாதன் சார், அனலரசு மாஸ்டர், இவங்களாம் எங்களோட மறுபடியும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் நான் இளையராஜா சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம்னா அதுதான். இந்த படம் வந்து ஒரு மலைப்பிரதேச கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதை. அப்புக்குட்டி தான் இந்த படத்தில் ஹீரோவை அறிமுகம் பண்ணியிருக்காரு. வெண்ணிலா கபடிகளில் 7 பேரில் ஒருத்தராக நடித்த அந்த கேரக்டர் பேரை வந்து சரண்யாமோகன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த படத்தில் பிரபா அத்வைசா அப்படின்னு ஒரு ஜோடி வந்து இந்த படத்தில் வந்து லவ் பேராக அறிமுகமாகறாங்க. இந்த படம் வந்து ஒரு குதிரைக்கும் மலைப்பிரதேசத்தில் பொதி சுமத்து இருக்கக்கூடிய ஒரு குதிரைக்கும் அந்த குதிரைக்கானுக்கும் உண்டான ஒரு கதை. அந்த குதிரைக்கும் அவனுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப், அவன் லைஃப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அவன் லைஃப்பில் கிடைக்கக்கூடிய ஒரு பொண்ணு. தென் ஒரு கிராமத்தில், ஒரு மலையோரங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு அழகர் சாமிங்கிற ஒரு குதிரையோட வாகனம் அது மிஸ் ஆகுது. ஸோ சேம் டைம் ஒரு மலையில் ஒரு ரியலாக அழகர் சாமிங்கிற நம்ம அப்புக்குட்டியுடைய குதிரையும் காணாமல் போகுது. ஸோ ஒரு பொய்யான ஒரு குதிரை, ஒரு நிஜமான ஒரு குதிரை, இதுக்கு ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு தான் இந்த படத்துடைய கதை. இந்த 2 குதிரையும் கிடைச்சிச்சா இல்லையாங்கிறது தான் படத்துடைய ஒரு பதிலாக இருக்கும். முழுக்க முழுக்க இந்த படத்தில் வந்து ஒரு ஹியூமர் தென் எமோஷ்னல் ஸ்கிரிப்ட் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் வந்து ரொம்ப முக்கியமாக முழுக்க முழுக்க வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேன் தான் சொல்லணும். ஒரு அற்புதமான ஒரு திரைக்கதை அமைச்சிருக்கோம். ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் ரெண்டுலேயுமே ஒரு நீரோட்டம் மாதிரி இருக்கும். எனக்கே வந்து லைஃப்பில் மறுபடியும் இப்படி ஒரு படம் பண்ணுவோன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான ஒரு படம் பண்ணியிருக்கோம் நாங்கள். இந்த படத்துடைய சக்ஸஸ் அப்படின்னா இந்த படத்துடைய கதையாசிரியர் பாஸ்கர் சக்தி, தென் இந்த படத்தை வந்து தைரியமாக தயாரிக்க முன் வந்த மதன் சார், இவங்க 2 பேர் தான் இந்த படத்துடைய முக்கியமான வெற்றிக்கு காரணம்னு நான் சொல்லுவேன். நாங்கள் எல்லாருமே உழைச்சிருக்கோம், உண்மையாக உழைச்சிருக்கோம். இந்த படம் வந்து ஒரு 69 நாட்கள் இந்த படத்தை வந்து நாங்கள் ஷூட் பண்ணோம். இந்த படத்தில் வந்து ஒரு 3 பாடல்களுமே ரொம்ப பிரமாதமாக ராஜா சார் பண்ணியிருக்காரு. முக்கியமாக அந்த படத்துடைய ரீரெக்கார்டிங் அமேசிங்காக இருக்கும். ராஜா சார் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வேற ஒரு பேட்டர்னில் இந்த படத்தை மியூசிக் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஒரு ஹங்கேரியன்லேருந்து மியூசிஷியன்ஸ்லாம் வர வச்சு இந்த படத்துக்காக சிலத்தை எடுத்து பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய மியூசிக் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படும். தென் இந்த படத்தில் வந்து நாங்கள் வந்து ஒரு 60 நியூ கமர்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்கோம். குட்டி குட்டி சின்ன பையன்லேருந்து ஒரு மைனர் கேரக்டர்லேருந்து ஒரு எக்ஸ்பிரசிடென்ட்டு, இது மாதிரி ஒரு 60 கேரக்டர்ஸ் இருப்பாங்க, சின்ன சின்ன கேரக்டர்ஸாக. எல்லாருமே இந்த படத்தில் அறிமுகப்படுத்தியிருக்கோம். எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த படத்தில் வந்து நான்மகானில் வில்லனை நடித்த அருள்தாஸ், அவர் மறுபடியும் இந்த படத்தில் ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காரு. சூரி, புரோட்டா சூரி, அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. தென் கிருஷ்ணமூர்த்தி ஒரு மலையாள குரங்கி அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸுமே இந்த படத்தில் வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த படத்தை பற்றி கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள், ஃபேமிலியோடு போய் பாருங்கள். ரொம்ப ஒரு புது ஜானர் நீங்கள் பார்த்து ஒரு ஃபீல் உணர்வீங்க. ஆக்சுவலி இந்த ஸ்கிரிப்ட் நான் படிக்கும்போது வந்து, அந்த கதையை படிக்கும்போது வந்து எனக்கு வந்து படித்து முடித்தோடனே வந்து எனக்கு அப்புக்குட்டி தான் இமீடியட்டாக தோணும். அப்படி ஏன்னா என்னுடைய அசிஸ்டன்ஸ்லாம் முன்னாடி படிச்சுட்டாங்க. தென் அசிஸ்டன்ஸ்ட்டு போய் அப்புக்குட்டி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் அசிஸ்டன்ட் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களும் வந்து அப்புக்குட்டி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நாங்களும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னாங்க. அதான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, கோ இன்சிடென்ட்டு. சரண்யாமோகன் ஆக்சுவலி வந்து வெண்ணிலா கபடிகளில் வந்து ஹீரோயினாக பண்ணாங்க. பட் இந்த படத்தில் வந்து நான் வந்து சரண்யாட்ட சொல்லும்போதே நான் வந்து இது வந்து அப்புக்குட்டி தான் ஹீரோ, ஒரு ஃப்ளாஷ்பேக் ஏரியாவில் தான் உன்னுடைய போர்ஷன்ஸ் வரும், 15 மினிட்ஸ் தான் வரும் அப்படிலாம் சொன்னேன். பட் அவங்க என் மேலே வச்சிருந்த நம்பிக்கை, நான் நல்லா எடுப்புங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டில் இந்த படத்துடைய ஜஸ்ட் லைன் சொன்னேன். அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தில் நடித்தாங்க. அவங்களை நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். முக்கியமாக இந்த படத்தை வந்து இந்த கதையை வந்து எனக்கு படிக்க சொன்னது என்னுடைய இணை இயக்குனர் லெனின் பாரதி தான். இந்த கதையை படித்து பாரு, உனக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக இருக்கும், ஒரு புது ஜானராக இருக்கும் அப்படின்னாரு. ஸோ
இந்த படம் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் லெனின் பாரதி, இன்னொன்று இந்த ப்ரொடியூசரை எனக்கு அறிமுகப்படுத்தின ராஜீவன், 2 பேருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து லக்ஷ்மன் மூலமாக தான் எனக்கு வந்து வெண்ணிலா அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டே எனக்கு கிடச்சி. ஸோ 2வது படத்தில் ஆக்சுவலி லக்ஷ்மணத்தை கேட்டேன். லக்ஷ்மண் வந்து வேற ஒரு ப்ராஜெக்டில் பிஸியாக இருந்ததுனால நான் மதி சாரை யூஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ அழகர்சாமி குதிரையில் வந்து நான் வந்து நானாக தான் வந்து ஈஸ்வர்கிட்ட நான் தேடி போனேன். ஏன்னா வந்து ஈஸ்வர் வந்து அந்த ஏரியாவில் வந்து ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், அவருடைய அந்த ஏரியா நல்ல பரிச்சயமான ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். அவருடைய ஸ்டில்ஸில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லைஃப் தெரியும். இந்த லைஃப் வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வந்துட்டாங்க, அமேசிங்காக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால தான் வந்து அவர் நான் இந்த படத்தில் நாங்கள் வந்து ஸ்டில் ஃபோட்டோகிராஃபரை அறிமுகப்படுத்துகிறோம். தென் அப்படின்னு கிடையாது, இப்போ அடுத்த படத்தில் மறுபடியும் நான் மதி சாரோட தான் பண்ணுறேன். நான் அது சூழல் தான். படம் வந்து நான் வந்து ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புகிறோம். ஏன்னா வந்து இந்த படத்துடைய ஜானர், இந்த படத்துடைய கல்ச்சர்ஸ் எல்லாமே நம்மளுடைய ரியல் நேட்டிவிட்டியாக இருக்கும், யதார்த்தமாக இருக்கும். ஸோ இந்த படத்தை பார்த்து எல்லா இயக்குநர்களுமே சொன்ன ஒரு வார்த்தை, இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் வந்து ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புங்க. இப்படி ஒரு கல்ச்சர் இருக்குதுன்னு ஃபாரினர்ஸ் பார்க்கும்போது பிரமிப்பாங்க. ஸோ இந்த படம் கண்டிப்பாக நாங்கள் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அனுப்புகிறோம். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் சியான் விக்ரமோட ஒரு கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணுறேன். ப்ரொடக்ஷன் வந்து போக்ரி படம் பண்ண ப்ரொடியூசர்ஸ், முழுக்க டெக்னீஷியன்ஸ் எல்லாமே வந்து நான் மகான டீம். ஹீரோயினி வந்து தீக்ஷா சேத், அந்த தெலுங்கு பொண்ணு, ஒரு பொண்ணு இந்த படத்தில் அறிமுகப்படுத்துகிறோம். அந்த பொண்ணு 2-3 படங்கள் தெலுங்கில் வாண்டட், இந்த மாதிரி 2-3 படங்கள் அந்த பொண்ணு ஏற்கனவே நடிச்சிருக்கு. இவ்வளோ நேரம் உங்களோட நான் பேசினது ரொம்ப சந்தோஷப்படுறேன். இவ்வளோ நேரம் என்னுடைய உரையாடலை பார்த்த பிகன் விட்ஸ் நேயர்களுக்கு தேங்க்யூ.